ஹே ஆல் வணக்கம். இன்னைக்கு லஞ்சுக்கு சாம்பார், ஒயிட் ரைஸ், மசாலா எக் அண்ட் மாங்காய் பச்சடி தான் பண்ணியிருந்தேன். ஸோ மாங்காய் பச்சடி என் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். அது ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுன்னு செஞ்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இதுக்கு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, ஸோ மாங்காய் நான் ஆஃப் மாங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி பீசஸ் மாதிரி போட்டுக்கணும். ஸோ இதை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கணும். ஸோ வதக்கி விட்டுட்டு இது உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 1 மினிட்க்கு நல்லா வேக வைக்கணும். அது மேஷ் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வெந்தோடனே இதில் மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது அகெயின் கொஞ்சம் மேஷ் பண்ணி விடணும். ஸோ மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் அது நல்லா பச்சடி நல்லா உங்களுக்கு கெட்டியாக வரும். இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இதில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஞாபகம் வந்தது. மாங்காவும் எனக்கு இங்கே கிடச்சிது. சரி வாங்கி செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே காலி ஆகிடுச்சு செஞ்சதெல்லாம். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்கூடவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.